விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் 3 விஷயம் கண்டிப்பாக செய்யணும். ஒன்று, 27 மலர்களை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் தரிசனம் செய்யணும். ஒவ்வொரு முறையும் வலம் வரும்போது ஒரு மலரை புஷ்பத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த புஷ்பம் யாருன்னா நம்ம தான். நம்மளையே இறைவனுக்கு சமர்ப்பித்தால் அந்த இறைவன் நமக்கு என்ன கொடுப்போனோ அதை கொடுப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கோயிலில் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமாவது ஒரு தியானமோ ஒரு மந்திர ஜபத்தையோ ஒரு பாராயணமோ கண்டிப்பாக செய்யணும். அப்போத்தான் உங்களுக்குள்ள அந்த கோயிலுக்கு கூடிய எனர்ஜியும் உங்களோட நம்பிக்கையும் அங்கே ஆகர்ஷணமாகும். 2. மூணாவது, அன்றைய தினத்தில் கண்டிப்பாக ஒரு 5 பேர்த்துக்காவது உங்களாலான தானத்தை செய்யுங்க. வீட்டுக்கு வரும்போது மறக்காமல் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. கொண்டு வந்து உங்கள் பூஜை அறைகளை பரப்பி வச்சு சென்டரில் ஒரு அகல் விளக்கை ஏற்றுங்க. இதை ஏற்றுவதன் மூலமாக லட்சுமி பூஜையும் ஆகும். தமிழ் மாதம் முதல் நாளில் குலதெய்வ விஷய பூஜையாகவும் இது உருவாகும். இதை ஏற்றி வைத்து விட்டு தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பை உங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கங்க. இந்த அற்புதமான தெய்வீகமான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் 3 விஷயங்களையும் மறக்காமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்கள் நண்பர்களும் செய்து பாருங்கள். நிச்சயமாய் பெருமாளின் அருளால் உங்கள் வீட்டில் கோடி கோடி செல்வம் தேடி தேடி வரும். தேடி வர வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். வரும் நவம்பர் 18 திருவண்ணாமலை குபேர கிரிவலம் உங்கள் பேர்லையும் சங்கல்பம் பண்ணி குபேர விளக்கு குபேர ரட்சையை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம். உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க.